நடிகர் விஜயகாந்தனுடைய உடலை அடக்கம் செய்யக்கூடிய தேமுதிக அலுவலகத்திற்குள் அனுமதிக்க வலியுறுத்தி அங்கு மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் அங்கு போலீசார் லேசான தடியடி நடத்தியிருக்கிறார்கள். அந்த அண்மை செய்திகளையும் காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இது குறித்த விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரகுமான். இந்த இறுதிச் சடங்கிற்கான நேரம் அப்படிங்கிறது தொடர்ந்து தள்ளி போய்கொண்டே இருக்கிறது. இறுதி ஊர்வலம் ஆரம்பித்திருக்கணும், ஆனா இன்னுமே ஆரம்பிக்கல. ஏன்னா தொடர்ந்து அங்கு மக்கள் கூட்டம் இருக்கிறத நம்மால பார்க்க முடியுது. கோயம்பேட்டில் என்ன மாதிரியான நிலவரம் இருக்கு? அங்க லேசான தடியடி நடத்தி இருக்கிறாங்க போலீசார். அது குறித்த விவரங்கள் என்ன? ஆமா, அதாவது அங்கு இறுதி ஊர்வலம் நடைபெறுவதற்கான பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையிலே இங்கு தொண்டர்களுடைய கூட்டமானது தேமுதிக அலுவலகத்திற்கு முன்பாக குவிந்திருக்கிறார்கள். அதாவது நூறடி சாலை, வடபழனி, கிண்டி, கோயம்பேடு செல்லக்கூடிய பிரதான சாலையிலே ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் இங்கு கூடியிருக்கின்றார்கள். தேமுதிக அலுவலகத்திற்கு உள்ளே விட வலியுறுத்தி அவர்கள் தொடர்ந்து கோஷமிட்டபடி நின்று கொண்டிருந்தார்கள். ஆனால் தேமுதிக அலுவலகத்திற்கு உள்ளே 200 பேருக்கு மட்டுமே பாஸ் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதாவது 4 கலரிலே அந்த பாஸ் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதாவது அவர்களுடைய குடும்பத்தினர் மற்றும் முக்கிய பிரமுகர்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படும் என்று போலீசார் தொடர்ந்து ஒளிபெருக்கி மூலம் அறிவுறுத்தி வந்தார்கள். இருந்த போதிலும் அங்கு தொண்டர்கள் கேட்காமல் தொடர்ந்து அந்த சாலையிலே வந்து கொண்டிருந்த அனைத்து வாகனத்தையும் நிறுத்தியதன் காரணமாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தேமுதிக அலுவலகத்துக்கு மேலே இருந்த பாலத்தில் செல்லக்கூடிய இருவழி சாலையிலுமே போக்குவரத்து சந்தித்ததன் காரணமாக போலீசார் எவ்வளவோ அறிவுறுத்தி கூட அவர்கள் ஆர்வம் மிகுதியால் உள்ளே வர வேண்டும் என்பதற்காக நின்று கொண்டிருந்ததால் அவர்கள் லேசான தடியடி நடத்தி அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள். தற்போது போக்குவரத்து மிகவும் சுலபமாகத்தான் சென்று கொண்டிருக்கின்றது. இருந்த போதிலும் தொண்டர்கள் கூட்டமானது நேரமாக அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. தொடர்ந்து தேமுதிக அலுவலகத்தில் விஜயகாந்துக்கு இறுதிச் சடங்கு செய்வதற்கான அனைத்து பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஜேசிபி இயந்திரம் மூலம் தற்போதுதான் அந்த குழி தோண்டப்பட்டு அந்த பணியானது நடைபெற்று வருகின்றது. மேலும் அவருக்கு செய்யக்கூடிய இறுதிச் சடங்குகளுக்கான பணிகளையும் அவருடைய குடும்பத்தினர் செய்ய தொடங்கி இருக்கின்றார்கள். மேலும் திட்டமிட்டபடி இங்கு வரக்கூடிய அந்த நேரமானது மேலும் தாமதமாகும் என்பதனால் மேலும் பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளும் ஏற்பாடுகளையும் கட்சியின் சார்பாகவும் போலீசாரும் செய்து வருகின்றார்கள். ரகுமான், கிட்டத்தட்ட 4:45 மணிக்கு அவருடைய இறுதிச் சடங்கு நடைபெறும் அப்படின்னு நேற்று அறிவிக்கப்பட்டது. அதற்கான பணிகளாகத்தான் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. ஆனாலும் கூட பொதுமக்கள் அதற்கான ஒத்துழைப்பை அங்க தரல. அங்க தொடர்ந்து போலீசார் தடியடியில ஈடுபட்டு அவங்களுக்கு எவ்வளவோ வலியுறுத்தி சொல்லக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். போலீசாருடைய எண்ணிக்கை அங்க அதிகரிச்சிருக்கிறாங்களா தேமுதிக அலுவலகம் பக்கத்துல? கண்டிப்பாக போலீசாரை பொறுத்தவரை இந்த தேமுதிக அலுவலகத்தை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலுமே பேரிகார்டு அமைத்து கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றார்கள். நீங்கள் பார்க்கலாம், ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதர் காண்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி. அதாவது இந்த மேம்பாலத்திற்கு மேலே கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட மக்கள் குவிந்திருக்கின்றார்கள். ஆகவே மேம்பாலத்திற்கு மேலே செல்லக்கூடிய அந்த பாதையும் முழுவதுமாக அடைப்பட்டிருக்கின்றன. அதே போன்று மேம்பாலத்திற்கு கீழேயும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இதனிடையே இந்த போக்குவரத்தை மாற்றம் செய்வதற்கான நடவடிக்கையிலும் போலீசார் ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்த இறுதிச் சடங்கை பொறுத்தவரை இங்கு தேமுதிக அலுவலகத்தில் திட்டமிட்டபடி அந்த நேரத்திலே நடைபெறுவதற்கான அனைத்து பணிகளிலும் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த இறுதி ஊர்வலமானது அங்கிருந்து புறப்படும் உறுதி ஊர்வலமானது காலதாமதம் ஏற்படுகின்றது. இருந்த போதிலும் அதற்கு ஏற்றவாறு இங்கு சமாளிப்பதற்கான நடவடிக்கை ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த பகுதியிலே தற்போது இந்த விவகாரத்துக்கு பின்பு கூடுதல் போலீசார் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் அந்த பாஸ் ஏற்கனவே சொல்லக்கூடிய 4 வண்ணங்களிலே பாஸ் வழங்கப்பட்டிருக்கின்றன. குடும்பத்தினர், தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் அதாவது முக்கிய விஐபிகள் ஆகியோர்களுக்கான பாஸ் என்பது வழங்கப்பட்டிருக்கின்றன. அவர்களை மட்டுமே உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்று தொடர்ந்து போலீசார் ஒளிபெருக்கி மூலம் அறிவுறுத்தி வருகின்றார்கள். இருந்த போதிலும் இந்த பகுதியிலே கட்டுக்கடங்காத கூட்டம் இப்போதே குவிந்து விட்டது. ஆகவே மேலும் இந்த பகுதியிலே கூட்டம் அதிகரிக்கும் என்பதனால் போலீசார் மாற்று ஏற்பாடுகள் குறித்து ஆலோசித்து வருகின்றார்கள். ரகுமான், நீங்க சொன்னது போல கூட்டம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. தேமுதிக அலுவலகம் பக்கத்துல தொடர்ந்து அங்க மக்கள் கூட்டம் அதிகரிச்சுட்டு வரதை நம்ம பார்க்க முடியுது. இது ஒரு புறம் இருக்க, இந்த இறுதி ஊர்வலம் நடைபெறக்கூடிய இந்த ஈவேரா சாலை வழியாக இந்த இறுதி ஊர்வலம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வழியில எல்லாம் போக்குவரத்து கிளியர் பண்ணிருக்காங்களா? அங்க இருக்கக்கூடிய ஏற்பாடுகள் எப்படி நடந்திருக்கு?
கண்டிப்பா. ஏனென்றால் அதாவது அவர்கள் திட்டமிட்டபடி அந்த பகுதியிலே அந்த இறுதி ஊர்வலம் செல்வதற்கான சாலைகளிலே போக்குவரத்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்திற்கு முன்பாகவே அந்த பகுதிகளிலே நிறுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையிலே இறுதி ஊர்வலம் தாமதமானதால் போக்குவரத்து நெரிசல் பல்வேறு சாலைகளிலே ஏற்பட்டதன் காரணமாக கொஞ்சமாக போக்குவரத்தை சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் இறுதி ஊர்வலம் வருவதற்கு முன்பாக போலீசாரும் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட போலீசார் அந்த சாலையிலே போக்குவரத்து போலீசார் மற்றும் சட்ட ஒழுங்கு போலீசார் பாதுகாப்பில் ஈடுபடுகின்றனர். ஆகவே இந்த இறுதி ஊர்வலமானது விரைவாக தேமுதிக அலுவலகத்திற்கு வந்து சேர வேண்டும். அதே நேரம் போக்குவரத்து நெரிசலையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற வகையிலே போலீசார் திட்டமிட்டு செய்து வருகிறார்கள். ஆகவே தொடர்ந்து இந்த பகுதியிலே தொண்டர்கள் மிகுந்த ஆர்வ மிகுதியிலே அந்த இறுதி ஊர்வலத்தையாவது பார்த்துவிட வேண்டும் என்பதற்காக அங்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். மேலும் இதனை தொடர்ந்து இங்கு அதாவது பெரிய அகண்ட திரை கொண்ட டிவியை அமைத்து அதில் பார்க்கலாம், நீங்கள் அங்கே இருங்கள் என்று தேமுதிக நிர்வாகிகள் அவர்களுக்கு அறிவுறுத்தி வருகின்றார்கள். போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் நீங்கள் அங்கு இருந்தால் அகண்ட திரை அமைத்து இந்த இறுதிச் சடங்குகளை முழுவதுமாக காண்பிக்கப்படும் என்றும் அவர்களும் தொண்டர்களுக்கு கோரிக்கை விட்டு வருகின்றார்கள். ஆகவே இறுதி ஊர்வலம் இங்கு நெருங்கும் நிலையிலே அதிக அளவுக்கான கூட்டம் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கத்தியா கொஞ்சம் நீங்க டிராபிக்கு இடம் கொடுங்க. டிராபிக்கு சார் கொஞ்சம் வண்டி எல்லாம் அப்படியே மூவ் பண்ணுங்க சார். வண்டி அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எல்லாம் சத்தம் போடாதீங்க. உங்களுக்கு என்னவோ அது எல்லாமே பண்ணி தருவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அமைதியா இருங்க. உங்களுக்கு என்ன செஞ்சு தர முடியுமோ அதை கண்டிப்பா செஞ்சு தருவோம். தயவு செய்து போக்குவரத்துக்கு இடையூறு செய்யாதீங்க. போக்குவரத்தை பாதிக்காம நீங்க பண்ணுங்க. தயவு செய்து போக்குவரத்துக்கு நீங்க எந்த ஒரு இடைஞ்சலும் கொடுக்காதீங்க. வண்டியில போறவங்க கொஞ்சம் வேகமா போங்க. வேடிக்கை பார்த்துட்டே போகாதீங்க. வண்டியில போறவங்க கொஞ்சம் வேகமா போங்க. போக்குவரத்துக்கு இடையூறு பண்ணாதீங்க. பொதுமக்களாகிய நீங்கள், கட்சி தொண்டர்கள், கேப்டன் விசுவாசிகள், நீங்க தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாம கொஞ்சம் போக சொல்லுங்க. இடையூறு இல்லாம கொஞ்சம் நில்லுங்க. வண்டியை கொஞ்சம் போக விடுங்க. இங்கக்குள்ள ரொம்ப வண்டி கன்சிஸ்ட் ஆயிடுச்சு.